ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும்படியும் உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் நிலைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். கண்ணில் பார்க்குறதையெல்லாம் உண்மைன்னு நினைக்காத, காதில் கேட்குறது எல்லாமே சரிதானும் சொல்ல வேண்டாமேன்னு செல்லமே. கண்ணும் காதும் கூட சில நேரங்களில் உன்னை ஏமாத்தும். எப்போதும் எல்லா விஷயங்களையும் எது உண்மைன்னு தீர ஆராய்ந்து யோசித்து முடிவெடுக்க பழகிட்டினா எதுவுமே உனக்கு தவறாக நடந்து முடியாது. நீயும் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். எந்த சோதனை வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உன் சாயப்பா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவே நம்பி நீ பொறுமையோடு இருந்தா உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். நீ துவண்டு போகிற நேரத்தில் யாரும் உனக்கு துணையாக வந்து நிற்கலையேன்னு யோசிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு உருவத்தில் உன் சாயப்பா நான் வந்து துணையாக உன் கூட நின்றுக்கிட்டு தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் உனக்கு நிறைய நஷ்டம் வந்துச்சு. சில விஷயங்களை இழந்தும் விட்டாய். ஏமாற்றங்களும் காயங்களும் தோல்விகளும் எல்லாமே சேர்ந்து இப்போ உன்னை படுத்திக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சதால தான் அது எல்லாத்தையும் மறந்து அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதற்காக உன் சாயப்பா நானே களமிறங்கிட்டேன். நீ வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உன் வீட்லேயும் சரி, உன் மனசு கஷ்டப்படும்படியாக சில விஷயங்கள் நடக்குது. அலுவலகத்தில் கூட உன்னை அவமதிக்கணுங்கிறதுக்காக சில பொறுப்புகளை உனக்கு தராமல் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன்னை வேதனைப்படுத்துகிறாங்க. அதனால் உன் முகம் இருண்டு போவதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அமைதியாக உனக்குள்ள ஓம் சாராம்ன்ற என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா எல்லாரும் உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் அருமையை எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி நான் செய்வேன். உன் முகம் நிச்சயமாக நாளை முதல் ஜொலிக்கத்தான் போகுது என் செல்லமே. நீ செய்ய போகிற வேலையை பார்த்து அவங்க எல்லாரும் தேடி வந்து உன்னுடைய பொறுப்புகளை அதிகமாக்கி உனக்கான மரியாதையும் அதிகமாக தரும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்காகவே சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உன்னிடம் கொடுத்து என் ஆசீர்வாதத்தையும் அருள் செய்வதற்காக வந்திருக்கேன். உன் மனசில் இருள் சூழ்ந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையே இருட்டாக போயிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனதில் இருள் சூழாமல் நம்பிக்கை ஒளி வீசினால் எதையும் கடந்து வந்துவிடலாம் அல்லவா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தனியாதான போராடி ஜெயிச்ச. யார் உன் கூட இருந்தாலும் எல்லாட்டையும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் உனக்கு வெற்றியைத்தான் தேடித்தரும். அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உனக்கு வெற்றியை தரும் என்பதை புரிஞ்சுக்கோ. உன் உயிருக்கு உயிரா நீ யாரை நினச்சியோ அவர்களுடைய உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கல. உன்னுடைய தியாகத்தையும் அன்பையும் கூட அவங்க புரிஞ்சுக்கலன்னு நீ வருத்தப்படுவதையும் நான் அறிவேன். கூடிய சீக்கிரம் எல்லாருமே உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும்படி உனக்கான நேரத்தை நான் உருவாக்குறேன். உன் கண்ணீருக்கான பலனை பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் மனசோட நீ நடத்தக்கூடிய போராட்டம் இன்னும் ஓயவில்லைன்னு எனக்கு தெரியும். தூங்குனாலும் முழிச்சாலும் அந்த ஒரு விஷயம்தானே உனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகம் வருது. போராட்டங்கள் மனித வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்க போவதில்லை. நீதான் தேவையில்லாத கெட்ட அற்ப சிந்தனைகளை நீக்கிவிட வேண்டும். இறை நம்பிக்கையில் உன் மனசை செலுத்து. கெட்டதாக இருந்தாலும் எல்லா கெட்டதையும் உனக்கு சரி செஞ்சு நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன்னுடைய எண்ணம் தானே உனக்கு முதல் பயம். என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடப்பது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். மற்றவங்களை பற்றி நீ அதிகமாக யோசிக்க வேணாம். உன்னை பற்றி நீ அதிகமாக மற்றவங்க கிட்ட சொல்லிக்கவும் வேணாம். ஏன்னா அடுத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கிறதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் இரண்டுமே உனக்கு தான் பிரச்சனையாக முடியுமே செல்லமே. உன்னால் ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா அதையும் தாண்டி நான் ஏதோ ஒரு நல்லதை உனக்காக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். உனக்கு இப்போ தடையாக இருப்பதும் தாமதமாக இருப்பதும் கூட எல்லாவற்றையும் நான் சரி செய்வதற்கான வேலைகளை செய்வதால் தான் என்பதை புரிந்து கொள். உன் மனசில் எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக தைரியமாக இரு. உனக்கு தேவையானது எப்போ உன்கிட்ட கிடைச்சா நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலைகளை மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க பாரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாமே போய் நீ மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கான ஏற்றத்தை நான் கொடுப்பேன். விதி உன் வாழ்க்கையில் விளையாடினாலும் உன்னை வீழ்த்த நினச்சாலும் கவலைப்படாத என் செல்லமே. நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்.
நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி இப்போ உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றங்களையும் உனக்கு கெடுதல் செய்பவர் மனங்களில் நல்ல மாற்றங்களையும் உருவாக்க வந்திருக்கேன். உன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்களே திருந்தி மனம் உணர்ந்து தன்னுடைய தவறையெல்லாம் ஒதுக்கி வச்சு உனக்கு நல்லது செய்யும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீயும் மன நிம்மதியோடு வாழ போகிற. இப்போ தேவையில்லாமல் கலங்கி நிற்காதே. நீ கலங்கும்படியும் வருத்தப்படும்படியும் எதுவும் நடக்கலை. நீ கேட்டதை தானே உன் சாயப்பா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. நீ விரும்பிய பாதையில் நான் உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நாளையிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி நீ நினச்ச அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படியாக உனக்கான நாட்களையே வெற்றிகரமாக உருவாக்கி தருவேன். எப்போதும் தைரியமாக இருக்க பழகு.